சட்டப்பட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கூட செய்ய போறது யாரு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? ஜெயா. சூப்பர். சொந்த ஊரு? கழுகுமலை. கழுகுமலையில இருந்து சென்னை வந்திருக்கீங்க? ஆமா. அப்படி ஓடுங்க. கழுகுமலை நல்லா இருக்கா சென்னை நல்லா இருக்கா? கழுகுமலை தான் நல்லா. கழுகுமலை தான் நல்லா இருக்கு. அமைதியான ஊர்ல. ஆமா. திருநெல்வேலி பக்கம் தானே அது? கோயில்பட்டி. கோவில்பட்டி பக்கத்துல. அதான் திருநெல்வேலி கோவில்பட்டி எல்லாம் அந்த ஒரு பெல்ட் தானே. சரி ஓகே. எங்க என்ன செஞ்சு காட்ட போறீங்க? சப்பாத்தி உப்புமா. சப்பாத்தி உப்புமாவா? இதென்ன கழுகுமலையில இருந்து அந்த மாதிரி தெரியலையே. சென்னையில கத்துக்கிட்டீங்களா? ஆமா, சென்னையில வந்துட்டு. பாத்தீங்களா, சென்னையில வந்தா இந்த மாதிரி எதாவது போட்டு எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஈஸியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஆபீஸ் போயிடுவாங்க இல்லையா? ஆமா. சரி ஓகே. நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க? நான் வீட்டுல தான் இருக்கிறேன். சரி, இந்த சப்பாத்தி உப்புமா எப்படி செய்யறதுன்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவை சொல்லுங்க பார்க்கலாம். சப்பாத்தி, கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பீன்ஸ், பச்சை மிளகாய், வத்தல் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, சீரகம், எண்ணெய், உப்பு. அவ்வளோதானே? அவ்வளோதாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுப்பு பற்ற வச்சு கடாய் வைக்கணும். ஓகே, வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றணுமா? என்ன நல்லா காயணுமா? ஆமா, காயணும். காய்ச்ச பிறகு என்னென்னலாம் போட போறீங்க? பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் எவ்வளவு போடலாம்? எவ்வளவு போடலாமா? கொஞ்சோண்டு போடும். போதுமா? போதும். சரி, அடுத்து வெங்காயம். வெங்காயம் தாங்க, எவ்வளவு வேணுமா போட்டுக்கோங்க. சரி ஓகே. அடுத்து கருவேப்பிலை. கூட நான் எடுத்து தரேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நான் வந்திருக்கேன். போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. அடுத்து பீன்ஸ். சப்பாத்தி உப்புமா யார் கண்டுபிடிச்சது? நாங்களே தான் கண்டுபிடிச்சோம். அதாவது எத்தனை நாள்ல இட்லி வச்சு உப்புமா செய்யறது? ஆமா, இட்லி உப்புமாலாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு, அதான் சப்பாத்தி உப்புமா செய்யணும். அப்படி போடுங்க. சரி, அடுத்தது தக்காளி. அப்புறம் கோஸ். முட்டைக்கோஸ். இதெல்லாம் வதங்கணுமா? ஆமா, எல்லாம் ஒன்னொன்னா கொஞ்சம் வதங்க போட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கா? ஆமா, உருளைக்கிழங்கு. கேரட் போடலாமா? போடுங்க, கேரட். எதுவுமே வேக வைக்க தேவையில்லையா? கொஞ்சம் ஆயில் ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும்? இல்லை, இதை எண்ணெய் ஊற்றி முதல் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஓ கரெக்ட். நம்ம அந்த சேமியா உப்புமா சேமியா அதே ப்ராசஸ். சரி, இட்லி உப்புமா பண்ற மாதிரி கிடையாது? இட்லி உப்புமா பண்ற மாதிரி இல்லை. ஓ சரி வேலை இருக்கு அப்போ. ஆமா. ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு கேரட் போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் போதுமா? ஒன்று நறுக்குனது மட்டும் போதும், அது மட்டும் போதும். எல்லாம் வதங்கணும்ல. இந்த சப்பாத்தி உப்புமாக்கு மீந்து போன சப்பாத்தி வச்சு பண்ணணுமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு பண்ணுமா? மீந்து போன சப்பாத்தியும் பண்ணலாம், ஆனால் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர். ஓகே, காய் வதங்கியாச்சா? வதங்கிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி பிச்சு போடலாமா? தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். ஓ அப்படியா? கொஞ்சம் நான் ஊற்றுறேன், கரெக்டானு சொல்லுங்க. போதும். போதுமா தண்ணி? போதுங்க. இப்போ இது வதங்குற டைமில், அதாவது வேகிற டைமில் சப்பாத்தி கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். சப்பாத்தியை ரோல் பண்ணி கட் பண்ணணும். ஓ அப்படியா? நீங்கள் ஒன்று பண்ணி காமிங்க, அதுக்கப்புறம் நான் கரெக்டானு சொல்கிறேன். ஐ மீன் எனக்கு நான் கற்றுக்கிறேன். நான் இந்தாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடணும். ஆமாம், நூடுல்ஸ் மாதிரி வரணும். ஓ நூடுல்ஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்படியா? சரி, நீங்கள் அதை லைட்டாக கிளறி விடுங்க. எனக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, நானே பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி உதிரியாக வரணும். பார்த்தீங்களா, நாங்களும் கட் பண்ணுவோம்ல. கரெக்டாக கட் பண்ணிட்டேனா? கரெக்டாக கட் பண்ணிட்டு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? காய் வெந்துருச்சா? வெந்துருச்சு, காய் வெந்துருச்சு. உப்பு போடணும். உப்பு போடணுமா? இந்தாங்க. அப்புறம் மஞ்சள் தூள் போதும். அப்புறம் வத்தல் பொடி. இந்த சுறுசுறுப்பு. அப்புறம் கரம் மசாலா இதை போட்டு கலர்ன அப்புறம் கடைசியா கரம் மசாலா தூள். ஆமா, கிளறிக்கோங்க. அடுத்து சப்பாத்தி போடணும்.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதோ? தொட்டுக்கிட்ட ஒன்றும் வேண்டாம், அதுலயே மசாலா இருக்கனால. ஆமாங்க. எல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா? இந்த கரம் மசாலா மட்டும். ஆமா, இப்ப போடலாமா? போடலாங்க. ரெடியா? ரெடிங்க. ரெடி. கொடுங்க. சப்பாத்தி உப்புமா எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். சப்பாத்தி உப்புமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பீன்ஸ், தக்காளி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி சுருண்ட உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக விடுங்க. தண்ணி சுருண்டதுக்கு அப்புறமா சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை அதில் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சூப்பரான சப்பாத்தி உப்புமா ரெடி.